பயிற்சி வகுப்பிற்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு ஆல். இப்போ நான் வந்து லேசர் பீம் அண்டு எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை பற்றி இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். நான் வந்து கவர்மெண்ட் ஐடி நீடாமங்கலத்தில் வெல்டர் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனது பேர் வந்து ரமேஷ். வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெல்டிங்னா என்னன்னா, வெல்டிங் என்பது உலோகங்களை நிரந்தரமாக இணைக்கும் முறையாகும். பொதுவாக வெல்டிங் வந்து 3 வகைப்படும்: ப்ரெஷர் வெல்டிங், ஃபியூஷன் வெல்டிங் வித்தவுட் ப்ரெஷர், நான் ஃபியூஷன் வெல்டிங். ப்ரெஷர் வெல்டிங்னா இம்முறையில் ஒரே வகையான உலோகங்களை பிளாஸ்டிக் நிலைக்கு வெப்பப்படுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு நிரப்பு உலோகம் பயன்படுத்தப்படாமல் இணைக்கப்படுகிறது. இதுக்குதான் ப்ரெஷர் வெல்டிங் என்று சொல்கிறோம். ரெண்டாவது, ஃபியூஷன் வெல்டிங் வித்தவுட் ப்ரெஷர். ஒரே வகையான மற்றும் வெவ்வேறு வகையான உலோகங்களை ஒரே வகையான வெவ்வேறு வகையான உலோகங்களை அவைகளின் இணையின் விளிம்புகளின் உருக்கி ஒன்று சேர்த்து நிரப்பு உலோகம் சேர்த்து அல்லது சேர்க்காமல் எவ்வித அழுத்தமும் தராமல் இணைக்கும் வெல்டிங் முறை ஃபியூஷன் வெல்டிங் என்று சொல்கிறோம். உதாரணத்துக்கு SMAW, GMAW, GTAW, அந்த கேஸ் வெல்டிங், அதாவது OAG ஆக்சைடு ஸ்டீல் கேஸ் வெல்டிங் எல்லாமே நம்ம வந்து உலோகங்களை உருக்கி இணைக்கிறோம். அதாவது எட்ஜை வந்து நல்லா உருக்கி மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக நம்ம உருக்கி இணைக்கிறோம். இது வந்து ஃபியூஷன் வெல்டிங் வித்தவுட் ப்ரெஷர் இல்லாமல் நம்ம இணைக்கிறோம். மூன்றாவது வந்து நான் ஃபியூஷன் வெல்டிங். இம்முறையில் ஒரே வகையான அல்லது வேறுபட்ட வகையான உலோகங்கள் அவைகளின் ஆதாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் தராமல் இணைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சால்டரிங், பிரேசிங், பிரான்ஸ் வெல்டிங். இதெல்லாம் வந்து உலோகங்களை உருக்காம ஃபில்லர் ராடை மட்டும் உருக்கி நம்ம வந்து இணைக்கிறோம். ஸோ வெல்டிங் என்பது ஃபேப்ரிகேஷனில் வந்து மிக முக்கியமான ஒரு பணியாகும். இது பொதுவாக உலோகங்கள் அல்லது மெட்டல்ஸ் அல்லது தெர்மோபிளாஸ்டிக் எதுவான அதெல்லாம் வந்து உருக்கி இணைக்கிறோம். இது பெரும்பாலும் வேலை துண்டுகளை ஜாப்பை உருக்கி ஒரு நிரப்பு கம்பியை சேர்ப்பதன் மூலம் நம்ம வந்து வெல்டு செய்யப்படுகிறது. இது ஒரு வலுவான இணைப்பாக மாறுகிறது. சில சமயங்களில் வெப்பத்துடன் அல்லது வெப்பம் இல்லாமலும் நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வெல்டிங் பண்றோம். வெல்டிங் is a fabrication that joins materials, usually metals or thermoplastic, by causing coalescence. This is often done by melting the workpieces and adding a filler material, the weld pool that cools to become a strong joint with pressure, sometimes used in conjunction with heat or by itself to produce the weld. This is contrast with the soldering and brazing. The soldering and brazing வந்து மெட்டல்களை உருக்கிறதுக்கு மாறாக இருக்கும். அது வந்து ஃபில்லராட மட்டும்தான் உருக்கி நம்ம வெல்டிங் செய்வோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ல என்னென்ன டைப் ஆஃப் இருக்கு? சீல்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW, கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் GMAW, கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW. அடுத்தது கேஸ் வெல்டிங் ஆக்சியஸ்டிலின் கேஸ் வெல்டிங். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் ஸ்பாட் வெல்டிங், ரெசிஸ்டன்ஸ் சீம் வெல்டிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது மாதிரி எனர்ஜி பீம் வெல்டிங்கில் 2 வகை இருக்கு: எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அண்டு லேசர் பீம் வெல்டிங். சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் வந்து அல்ட்ராசானிக் வெல்டிங் அண்டு ஃப்ரிக்ஷன் வெல்டிங் அப்படின்ட்டு 2 வகை இருக்கிறது. தெர்மோபிளாஸ்டிக் வெல்டிங்னா தெர்மோபிளாஸ்டிக் வெல்டிங் என்பது வெப்பம், அழுத்தம் மற்றும் கூலிங்கை பயன்படுத்தி தெர்மோபிளாஸ்டிக் பொருட்களின் துண்டுகளை இணைக்க பயன்படும் ஒரு செயல்முறையாகும்.
வெல்டை தொடங்குவதற்கு தெர்மோபிளாஸ்டிக் பொருளுடைய மேற்பரப்பு அது உருகிய இடத்திற்கு சூடாகி இணைகிறது. ஸோ தெர்மோபிளாஸ்டிக் வெல்டிங் இஸ் a process used for joining pieces of thermoplastic material using heating, pressure and cooling. To begin the weld, the surface of the thermoplastic material is heated to melting point. லேசர் பீம் வெல்டிங். இப்போ வந்து நம்ம வந்து லேசர் பீம் வெல்டிங் பற்றி பார்க்க போகிறோம். லேசர் பீம் வெல்டிங்னா லேசர்னா என்ன? லேசர் என்பது லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் என்பதன் சுருக்கமாகும். லேசர் பீம் வெல்டிங்கில் ஒற்றை அதிர்வெண் கொண்ட ஒளிக்கற்றை பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒளிக்கற்றை உலோகத்தை உருக்கக்கூடிய அளவுக்கான வெப்பநிலையை உருவாக்கக்கூடிய ஆற்றலை தருகிறது. அதாவது லேசர் வந்து அந்த அதிக அதிர்வெண் கொண்ட ஒரு ஒளிக்கற்றையாக இருக்கிறது. அது ஒரு லைட் எனர்ஜி. இந்த லைட் எனர்ஜி வந்து உலோகத்தை உருக்கக்கூடிய உலோகத்தை ஒரு மெல்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து உருக்கக்கூடிய அளவிற்கு அதை வெப்பநிலையை உருவாக்குகிறது. லேசர் பீம் வெல்டிங் இஸ் a technique in manufacturing whereby two or more pieces of material, usually metal, are joined by together. Use of laser beam welding. லேசர் பீம் வெல்டிங் என்பது அந்த மேனுஃபேக்சரிங்கில் இப்போ உள்ள ஒரு மேனுஃபேக்சரிங்கில் மிக முக்கியமான ஒரு வெல்டிங் ஆகும். ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரீஸில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப முக்கியமான தொழில்நுட்ப முறையாகும். இதன் மூலம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு உலோகம் ஒரு லேசர் பீம் வெல்டிங்கை பயன்படுத்தி அதனுடைய ஒளிக்கற்றையை பயன்படுத்தி நாம் வெல்டு செய்ய முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லேசர் பீம். லேசர் பீமுடைய பிரின்சிபல் ஆஃப் லேசர் பீம் வெல்டிங்கை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துறோம். லேசர் பீம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதை என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது. லேசர் பீம் வெல்டிங் is a welding process that produces coalescence of the materials which the heat obtained from the application of a concentrate coherent light beam impinging upon the surface to be joined. அதாவது லேசர் பீம் வெல்டிங் வந்து ஒரு வெல்டிங் செயல்முறையில் ஒரு செறிவூட்டப்பட்ட ஒத்திசைவான ஒளிக்கற்றை பயன்படுத்துவதன் மூலம் பெறப்பட்ட வெப்பத்துடன், அதாவது அந்த ஒளிக்கற்றை அந்த அதிக அடர்த்தி உள்ள ஒரு ஒளிக்கற்றையை பயன்படுத்துறது மூலம் ஏற்படுகிற வெப்பத்தை கொண்டு உலோகங்களின் உருக்கி நம்ம வெல்டு செய்ய பயன்படுத்துகிறோம். லேசர் பீம் அதிக செறிவு உடைய ஆற்றலை கொண்டது. The focused laser beam has a highest energy concentration of any known source of energy. மற்ற எனர்ஜி எல்லாம் இப்போ கம்பேர் பண்ணும்போது, நம்ம லைட் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது லேசர் பீம் எனர்ஜி அதிக செறிவுள்ள எனர்ஜியாக இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லேசர் பீம். த பிரின்சிபல் ஆஃப் லேசர் பீம் வெல்டிங்கை பற்றி இன்னொன்று பார்க்கும்போது, இந்த லேசர் பீம் அதிக செறிவுள்ள ஒரு அந்த லேசர்லேருந்து வெப்பம் வெல்டு செய்யப்பட வேண்டிய இணைப்பை நோக்கி ஃபோக்கஸ் லென்ஸ் மூலம் செலுத்துகிறோம். லேசர் பீம்லேருந்து வருகிற அந்த ஒளிக்கற்றையை லென்ஸ் மூலம் ஃபோக்கஸ் பண்ணி எங்கே ஜாப்பு வெல்டிங் ஆகணுமோ அந்த இடத்த நோக்கி ஃபோக்கஸ் லென்ஸ் மூலமாக நம்ம செலுத்தி அதை நம்ம வெல்டு செய்யப்படுகிறது. அவ்வாறு செலுத்தப்படும் லேசர் பீம் வெப்பந்தரம் மூலமாக உள்ளது. லேசர் பீமில் உள்ள ஒளிக்கற்றை வெப்பந்தரம் மூலமாக உள்ளது. இதனை கொண்டு நாம் வெல்டு செய்கிறோம். நமக்கு இப்போ ஆர்க் வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ராடு வந்து ஸ்பார்க் ஏற்படும் போது அது வெப்பந்தரம் மூலமாக இருக்கிறது. அதே மாதிரி லேசர் பீம் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது வெப்பந்தரம் மூலமாக நமக்கு ஜாப்பை உருக்கி இணைப்பதற்கு பயன்படுகிறது. ரூபி கிறிஸ்டல் மூலம் உருவாக்கப்பட்ட லேசர் ஒளிக்கதிர் வெப்பத்தை உருவாக்கி வெல்டு செய்யப்படுகிறது. நம்ம வந்து லேசர் கதிரை வந்து எங்கேருந்து எடுக்கிறோம்னா ரூபி கிறிஸ்டல் எக்யூப்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து நம்ம லேசர் கதிரை எடுத்து வெப்பத்தை உருவாக்கி வெல்டு செய்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்
லேசர் பீம். இந்த லேசர் பீம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளாஷ் லேம்ப் இருக்குது. ஃப்ளாஷு லேம்ப் இருக்குது. இது வந்து இந்த எல்லோ கலரில் ஃப்ளாஷ் லேம்பு. அது ஃபுல்லாக வந்து செனான் கேஸு ஃபுல்லாக இருக்குது. அது வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட் மாறுதிசை மின்னோட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு ஃப்ளாஷ் லேம்பு ஒரு டெர்மினல், 2 டெர்மினலில் ஃப்ளாஷ் லேம்பு 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாஷ் லேம்புக்கு நடுப்புற ரூபி கிறிஸ்டல் எக்யூப்மெண்ட் இருக்கு. இது வந்து ரூபி கிறிஸ்டல் எக்யூப்மெண்ட்டு 2 சைடும் மிரர் இருக்கு. ரிஃப்ளெக்டிங் மிரர் அண்டு பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர். பிறகு லேசர் பீம் அதுலேருந்து வருது. ஃபோக்கஸ் லென்ஸு இருக்கு. கீழே அதுக்கு நேராக ஃபோக்கஸ் லென்ஸுக்கு நேராக ஒர்க் பீஸ் இருக்கிறது. இதில் பவர் சப்ளை கொடுக்கும் பொழுது கெப்பாசிட்டர்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து ஹை வோல்டேஜ் கொடுக்கவும் கண்டினியூவாக கரண்ட் கொடுக்கவும் இந்த கெப்பாசிட்டர் பயன்படுகிறது. ஸோ நம்ம அந்த லேசர் பீம் எவ்வாறு நம்ம வந்து லேசரை உருவாக்குகிறது என்று பொது பார்ப்போம். 1000 வாட் ஃப்ளாஷ் லேம்ப் காயில் உள்பகுதியில் 1000 வாட் ஃப்ளாஷ் லேம்ப் காயின் உள்பகுதியில் ரூபி கிறிஸ்டல் எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கு. 2 பக்கமும் அந்த எல்லோ கலர்ல ஃப்ளாஷ் லேம்ப் இருக்கு. அந்த காயில் உள்ளார அந்த ஃப்ளாஷ் லேம்புக்குள்ளார செனான் கேஸ் இருக்கு. அதுக்கு உள்ளார ரூபி கிறிஸ்டல் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ரூபி கிறிஸ்டல் எக்யூப்மெண்ட் வந்து அலுமினியம் ஆக்சைடு வித் அலுமினியம் ஆக்சைடு கோட்டட் வித் குரோமியம். அலுமினியம் ஆக்சைடு வித் குரோமியம். அதாவது அந்த அலுமினியம் ஆக்சைடு மெட்டலோட குரோமியத்தை வந்து முலாம் பூச போட்டிருக்கும். இதுதான் வந்து ரூபி கிறிஸ்டல் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த எக்யூப்மெண்ட்டை சுற்றி ஃப்ளாஷ் லேம்பு இருக்கிறது. ஃப்ளாஷ் லேம்பு முழுவதும் செனான் கேஸ் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த ஃப்ளாஷ் லேம்புக்கு நம்ம அல்டர்னேட்டிவ் இணைப்பு கொடுக்கப்படுகிறது. ரூபி கிறிஸ்டலின் அமைப்பு அலுமினியம் ஆக்சைடு மற்றும் குரோமியம் கலந்த கலவையாகும். அதாவது அலுமினியம் ஆக்சைடு வந்து குரோமியத்தை வந்து முலாம் பூசியிருப்பாங்க. அது அந்த கலவையில் வந்து ரூபி கிறிஸ்டல் எக்யூப்மெண்ட்டாக பயன்படுகிறது. இந்த ஃப்ளாஷ் லேம்பு காயில் மாறுதிசை மின் இணைப்பு கொடுத்தவுடன் அதிக அடர்த்தியான ஒளி ஏற்பட்டு அது வந்து ரூபி கிறிஸ்டல் மீது பட்டவுடன் அந்த ஃப்ளாஷ் லேம்பு காயிலேருந்து ரூபி கிறிஸ்டல் மேலே அந்த ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அது பட்டவுடன் இளஞ்சிவப்பு லேசர் பீம் வெளிவருகிறது. ஃப்ளாஷ் லேம்பை ஆன் பண்ண உடனே அதில் இருக்கிற செனான் கேஸை அதிக அளவில் ஒளிர்ந்து அது அந்த ஒளி வந்து ரூபி கிறிஸ்டல் மேல் அந்த எக்யூப்மெண்ட் மேலே பட்ட உடனே இளஞ்சிவப்பு லேசர் பீம் வெளிவருகிறது. இவ்வாறு வரும் லேசர் பீம் ஒரு லென்ஸ் மூலம் ஃபோக்கஸ் செய்து ஒர்க் பீஸ் மூலம் மேல் நாம் செலுத்துகிறோம். லேசர் பீம் மூலம் உண்டாகும் அதிக வெப்பத்தால் ஜாப்பினுடைய விளிம்புகள் உருக்கி வெல்டு செய்யப்படுகிறது. இது லேசர்லேருந்து வருகிற ஒளி கற்றைகளை ஃபோக்கஸ் செய்து ஒர்க் பீஸ் எங்கே நம்ம வெல்டிங் பண்ணணுமோ அதுக்கு நேராக நம்ம லென்ஸு மூலமாக அந்த ஜாப்பு மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் மூலம் பீம் மற்றும் ஒர்க் பீஸை நாம் நகர்த்தி கொள்ளலாம். கீழே உள்ள ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமாக நம்ம வந்து ஜாப்பையோ இல்லை லென்ஸையோ நகர்த்தி நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம வெல்டிங்கை பெறலாம். இதனுடைய வெல்டிங்கினுடைய ஸ்பீடு வந்து 125 mm/minute. அதாவது ஒரு மினிட்டுக்கு 125 mm அளவுக்கு நம்ம ஸ்பீடில் வெல்டிங் செய்யலாம். பீமினுடைய டயாமீட்டர் வந்து 0.005 mm ஆகும். அதாவது 0.005 mm ஆகும். ஆகையால் இதை வந்து மைக்ரோ வெல்டிங் கூட நம்ம சொல்லலாம். இதில் மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாற்றப்படுகிறது. ஒளியாற்றல் ஃபோக்கஸ் லென்ஸ் மூலம் வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது.
இப்போ எப்படி இதை ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். The laser beam is produced inside the ruby crystal. Laser beam வந்து inside the ruby crystal equipment மூலமா laser beam உருவாகுது. The ruby crystal is made of aluminum oxide with chromium dispersed throughout it. அலுமினியம் ஆக்சைடு மேல குரோமியத்தை நாம் முலாம் பூசி அந்த ரூபி கிறிஸ்டல் எக்யூப்மெண்ட் உருவாகி உள்ளது. The silver coated mirrors are fitted internally in the both side. அதாவது அந்த ரூபி கிறிஸ்டல் மேல இருபுறமும் மிரர் இருக்கு. ஒரு மிரர் வந்து ஃபுல்லி 100% ரிஃப்ளெக்டிங், இன்னொரு பாட்டத்தில் உள்ள மிரர் வந்து பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங். The one side of the mirror has a tiny hole. அதாவது சிறிய துளை உள்ளது. ஒரு வந்து கீழே உள்ள ஹோல்ல வந்து சிறிய துளை உள்ளது. அந்த லேசர் பீம் நம்ம வந்து பவரை ஆன் பண்ண உடனே லேசர் பீம் ப்ரொடியூஸ் ஆகி இந்த லேசர் பீம் அந்த சின்ன ஹோல் வழியா வெளியே வருகிறது. A flash tube is placed around the ruby crystal which is filled with a xenon inert case. இந்த ஃபிளாஷ் லேம்ப் வந்து ஃபுல்லாக செனான் கேஸால ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. செனான் கேஸ் என்ற ஒரு மந்த வாயுவில் வச்சு ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. The flash tube is specially designed such as which is made flash rate about 1000 flashes per second. அதாவது இந்த ஃபிளாஷ் வந்து ஃபிளாஷ் லேம்பு காயில் வந்து ஒரு ஸ்பீடு வந்து இந்த ஃபிளாஷ் ரேட் அந்த ஒளி வெளிப்படும் தன்மை வந்து ஒரு ஃபிளாஷ் 1000 ஃபிளாஷ் பெர் செகண்ட், அதாவது 1/1000 செகண்ட்ல வெளிப்படும், ரொம்ப அதிக ஸ்பீடாக வெளிவரும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த ஃபிளாஷ் லேம்ப் காயிலில் வர்ற லேசர் பீம் அது ரூபி கிறிஸ்டல் மேலே பட்ட உடனே லைட் எனர்ஜியாக மாறுது. திஸ் இஸ் ஒர்க்டு பை த ஃபிளாஷ் டியூப். The capacitor is provided the storage the electrical energy and supply the high voltage to flash the tube. The capacitor வந்து அந்த கண்டினியூவாக கரண்ட் கொடுக்கறதுக்கும் ஹை வோல்டேஜ் கொடுக்கறதுக்கும் கண்டினியூவாக ஹை வோல்டேஜ் வந்து ஃப்ளாஷ் லேம்ப் காயில் கொடுக்கறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். The electrical energy discharged from capacitor and xenon transform high energy into white flash light rate of 1/1000 per second. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த ஃப்ளாஷ் லேம்ப்லேருந்து 1/1000 செகண்டுக்கு பர் செகண்டுக்கு அந்த ஸ்பீடில் வருது. The chromium atoms of ruby crystal are excited and pumped into the high energy. அதாவது இந்த கிறிஸ்டல் உள்ள இந்த குரோமியம் அணுக்கள்லாம் வந்து ரொம்ப துடிப்பு மிக்க ரொம்ப ஹை லெவலில் பம்ப்டு துரிதமாக அந்த எனர்ஜியை வெளியேற்றுகிறது, அந்த ஒளி எனர்ஜியை வெளியேற்றுகிறது. லைட் எனர்ஜி ரெஃப்ளெக்டட் மிரர் டு மிரர். அதாவது ஒரு அந்த பாட்டம் அந்த டாப்பில் உள்ள மிரரில் பட்டு அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பாட்டம் மிரருக்கு வருகிறது. மிரர் the light energy reflect mirror to mirror and again chromium atoms are excited. chromium அணுக்கள் வந்து மிக துடிப்பாக வெளிவருகிறது. until lost their extra energy simultaneously to form a narrow beam of a coherent light. ஒரே ஒற்றை அதிர்வெண் கொண்ட லைட்டாக வெளிவருகிறது. which is come out throughout the one end tiny hole of the crystal mirror. அதாவது அந்த பாட்டம் உள்ள மிரர் வழியாக அந்த சின்ன ஹோல் வழியாக அந்த லைட் எனர்ஜி வெளிவருகிறது. The narrow beam is focused by a optical focusing lens to produce a small intense of laser on the job. அந்த நேரோ பீம் அதாவது அந்த ஆப்டிக்கல் வழியா வருகிற அந்த லேசர் பீம் ஆனது ஒரு அதிக அடர்த்தி உள்ள லேசராக வெளிவருகிறது. அதை நம்ம ஜாப் மேல ஃபோக்கஸ் பண்ணி தேவையான வெல்டிங்கை நம்ம பெறலாம்.
இதனுடைய அட்வான்டேஜ், லேசர் பீம் வெல்டிங்கோடைய அட்வான்டேஜ் என்ன? இப்போ இந்த ஒர்க்கிங் லேசர் பீம் வெல்டிங் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாசல் இருக்கு, லேசர் ஹெட்டு அது வழியாக தான் லேசர் வருகிறது, அதிக இன்டென்சிட்டி உள்ள லேசர் வருகிறது. சீல்டிங் கேஸ் இருக்கு. அடுத்தது சீல்டிங் கேஸ் எதுக்குன்னா வாயுமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் வெல்டிங்கை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு கவச வாயு மாதிரி சீல்டிங் கேஸ் இருக்கிறது. அது பவுடர் நாசில், இது வந்து ஃபில்லர் ராடுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்க. இது மெட்டீரியலை ஆட் பண்ணுறதுக்கு. ஷீல்டிங் அடுத்தது அந்த பிளேட் ஏ அண்டு பி ரெண்டையும் இணைக்கிறது. HAZங்கிறது ஹீட் அஃபெக்டடு சோன். ரெண்டாவது இது இந்த வெல்டிங் பண்ணும்போது பக்கத்தில் வந்து அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாது, அன்சேஞ்சு ஸ்ட்ரக்சர். இது வந்து பக்கத்தில் வெல்டிங்கை வந்து அந்த ஹீட் வந்து பாதிக்காது, வெல்டிங் பகுதியை மட்டும்தான் உருக்கி இணைக்கும். ஸோ அந்த லேசர் பீமுடைய அட்வான்டேஜஸ்லாம் என்ன? The advantage and application of laser beam welding. Advantage: the laser weld is narrow with an excellent depth to width ratio and a higher strength. லேசர் பீம் வந்து ரொம்ப குறுகலான அதிக ஆழமாக வெல்டிங் செய்யக்கூடிய முறையாகும். The heat affected zone is limited and due to rapid cooling and surrounding material is not annealed. அதாவது ஹீட் அஃபெக்டட் சோனு இருக்கும், ரொம்ப பக்கத்தில் நம்ம வெல்டிங் அடிக்கிற பகுதியில் மட்டும்தான் ஹீட்டு இருக்கும், பக்கத்து பகுதியில் வெல்டு அடிக்கிற பக்கத்தில் பகுதியில் ஹீட்டு பரவாது. இதனால ரேபிட் கூலிங் ஆகுது, சடனாக கூலிங் ஆகுது. இந்த சரௌண்டிங் மெட்டீரியல் இஸ் நாட் அணில் பாதிக்காது. ஸோ இந்த அட்வான்டேஜ் என்ன? கேஸ், கிளாஸு, பிளாஸ்டிக் போன்ற நாம் வெல்டு செய்யலாம். ஒரே ஒரு பாஸில் குறுகிய ஆழமான பெனிட்ரேஷன் நாம் பெற முடியும். லேசர் பீம் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே சிங்கிள் பாஸில் நம்ம வெல்டிங் செய்து முடித்திடலாம். அதே நேரத்தில் ஒரு குறுகிய ஆழமான பெனிட்ரேஷனை நாம் பெற முடியும். ஹீட் அஃபெக்டடு சோன், வெப்ப பாதிப்பு பகுதி குறைவாக இருக்கும், அதனால வெப்ப இழப்பு ஏற்படாது. எல்லா நிலையிலும் வெல்டிங் செய்யலாம். நம்ம வந்து இதில் வந்து எல்லா நிலையிலையும் நல்லா வெல்டிங் செய்யலாம். வெல்டு துல்லியமாக இருக்கும், மிக நுட்பமான வெல்டிங் முறையாகும். எலக்ட்ராடு தேவையில்லை, இதுக்கு எலக்ட்ராடு தேவை கிடையாது, ஒரு லேசர் பீம் மட்டுமே போதுமானது. வெற்றிடம் தேவையில்லை, வெல்டு மாசுபடாது. சர்ஃபேஸ் ஃபினிஷ் நன்றாக இருக்கும், சில சர்ஃபேஸ் ஃபினிஷ் நன்றாக இருக்கும். டிஸ்டோர்ஷன் ஏற்படாது, இந்த வெல்டிங்கில் வந்து டிஸ்டோர்ஷன் ஏற்படாது. வெப்பத்தை எளிதாக கண்ட்ரோல் செய்ய முடியும். இதை வந்து நம்ம வந்து லைட் எனர்ஜியை அந்த கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, கெப்பாசிட்டி மூலமாக நம்ம வெப்பத்தை ஈஸியாக கண்ட்ரோல் செய்யலாம். அப்ஸ்ட்ரக்டட் ஜாயிண்ட், அதாவது கடினமான ஜாயிண்ட் பகுதிகளை நம்ம வந்து கடினமான ஜாயிண்ட் பகுதினா சில வெல்டிங் செய்ய முடியாத ஜாயிண்ட்டுகளையும் எளிதாக நாம் வெல்டு செய்யலாம். எட்ஜ் ப்ரிப்பரேஷன் தேவையில்லை, இதுக்கு வந்து எட்ஜ் ப்ரிப்பரேஷனே தேவையில்லை. இதில் வந்து லிமிட்டேஷன் எந்த அளவுக்கு இதில் வந்து வெல்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, எக்யூப்மெண்ட்டுடைய காஸ்ட் அதிகம், இதனுடைய விலை அதிகம், இதில் அதிக ஆற்றல் செலவாகும், நிறைய பவர் செலவாகும், கரண்ட் செலவாகும், பராமரிப்பு செலவு அதிகம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் வெரி ஹை, டைம் இஸ் வெரி ஹை, நேரம் அதிகமாகும், அதிக அளவு உற்பத்திக்கு ஏற்றதல்ல, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஒர்க்கு சேம்பரில் உருவ அளவு கட்டுப்பாடுகள் உள்ளது. ஒர்க்கு சேம்பர்னா அது வந்து ஓரளவு சிறியதாக இருக்கும், பெரிய அளவுல எல்லாம் இதை செய்ய முடியாது. இதனுடைய அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது? வெல்டிங் செய்ய பயன்படுகிறது, சால்டரிங் செய்ய பயன்படுகிறது, பிரேசிங் செய்ய பயன்படுகிறது, கட்டிங் செய்யறதுக்கு லேசர் கட்டிங் செய்ய பயன்படுகிறது, சிறிய துளை போடுவதற்கு பயன்படுகிறது, மிஷினிங் செய்ய பயன்படுகிறது, சர்ஃபேஸ் ஹார்டனிங் செய்வதற்கு பயன்படுகிறது. இதில் வந்து 0.5 to 1.5 mm கனமுள்ள மெட்டல்களை வெல்டு செய்யலாம். 0.5 to 1.5 கனமுள்ள மெட்டல்களை நாம் வெல்டு செய்யலாம்.
எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸுகளை வெல்டு செய்யலாம். அது மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுகளை வெல்டு செய்யலாம், ஸ்பாட் வெல்டு செய்யலாம். ஃபுட்டு ப்ராசஸிங்கில் இந்த வெல்டு அதிகமாக யூஸ் ஆகிறது. ஏர்கிராஃப்ட் காம்பனன்ட்களை வெல்டு செய்யலாம். அணுசக்தி துறையில், அதாவது நியூக்ளியர் துறையில் அதிகமாக பயன்படுகிறது. கேஸ் டர்பனில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. வேறுபட்ட மெட்டல்களை வெல்டு செய்யலாம். ஒரே மாதிரி மெட்டல் இல்லாமல் வெவ்வேறு வகையான மெட்டல்களையும் நாம் வெல்டு செய்யலாம். குவாட்ஸு, கிளாஸு, பிளாஸ்டிக் போன்றவற்றையும் நாம் வெல்டு செய்யலாம். டைட்டானியம், அலுமினியம், நிக்கல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கொலம்பியம், டங்ஸ்டன், காப்பர், சில்வர் போன்ற மெட்டல்களையும் நாம் வெல்டு செய்யலாம். அடுத்தது நம்ம எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்னா electron beam gun as a tungsten filament which is heated freezing electrons. எலக்ட்ரான் பீம் கன்ல வந்து டங்ஸ்டன் இலை உள்ளது. இது ஃப்ரீஸ்டு எலக்ட்ரான்களை வெப்பப்படுத்தி அதை கேத்தோடு மற்றும் ஆனோடு இடையில் அதிக மின்னழுத்த ஆற்றலுடன் துரிதப்படுத்தி வெளிப்படுத்தப்படுகிறது. The electrons are accelerated from the source with high voltage potential between cathode and anode. அதிக துரிதப்படுத்தப்பட்ட முடுக்கிவிடப்பட்ட இந்த எலக்ட்ரான்கள் அதிக வோல்டேஜ், அதிக மின்னழுத்த வேறுபாட்டால், கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் உள்ள மின்னழுத்த வேறுபாட்டால் இது துரிதப்படுத்தப்பட்டு வேகமாக வருகிறது. The stream of electrons then pass through a hole in the anode. The beam is directed by magnetic forces of focusing and deflecting coils. This beam is directed out of the gun column and strikes the workpiece. அதாவது எலக்ட்ரான்கள், துரிதப்படுத்தப்பட்ட அதிக மின்னழுத்த எலக்ட்ரான்கள் ஆனோடு துளை வழியாக வெளியேறுகிறது. அது ஃபோக்கஸிங் மேக்னட்டிக் லென்ஸ் மூலம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. இந்த எலக்ட்ரான் பீம் அமைப்பானது எல்லாம் எலக்ட்ரான் கன்னுங்கிற ஒரு அமைப்பிலிருந்து வெளிப்பட்டு வேலை துண்டுகளின் மீது செலுத்தப்படுகிறது. எலக்ட்ரான் பீம்களின் மூலம் உருவாக்கப்படும் ஒளிக்கற்றைகளிலிருந்து ஏற்படும் வெப்பத்தின் மூலம் நம்ம ஒர்க் பீஸை வெல்டு செய்கிறோம். எலக்ட்ரான் பீம்லேருந்து உருவாகிற ஒளிக்கற்றைகள் அதிக ஆக்சிலேட்டடு எலக்ட்ரான் பீம்ஸ், ஃப்ரீஸ்டு எலக்ட்ரான்ஸு, அதை வந்து துரிதப்படுத்தி அதை வந்து அதில் ஏற்படுற வெப்பத்தின் மூலம் நம்ம ஒர்க் பீஸை வெல்டு செய்கிறோம். அதிவேக எலக்ட்ரான்களின் இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதிவேக எலக்ட்ரான்களுடைய இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. எலக்ட்ரான் கதிர்கள் எலக்ட்ரோ மேக்னட் மூலம் ஒருமுகப்படுத்தப்பட்டு அது அதிக ஆற்றல் மிக்க எலக்ட்ரான் கற்றையாக உருவாகி வெப்பத்தை வெளியிட்டு மெல்லிய மற்றும் கனமான உலோகங்களை உருக்கி வெல்டிங் செய்ய பயன்படுகிறது. எலக்ட்ரான் பீம் கொண்டு ஆழமான மற்றும் குறுகலான வெல்டிங் செய்யப்படுகிறது. இந்த வெல்டிங் முறைக்கு கீ ஹோலிங் வெல்டிங் அப்படின்று பெயர். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் பீம் வெல்டிங். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், கேத்தோடு, ஆனோடு, ஃபோக்கஸிங் ஆயில் இவைகள் அனைத்தும் எலக்ட்ரான் கன் என்னும் அமைப்பில் உள்ளது. டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் குறைந்த வோல்ட் மின்சாரத்தால் வெப்பப்படுத்தப்படும் போது, அதாவது ஃபிலமெண்ட் 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அடையும் போது நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான்கள் வெளியிடப்படுகிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேலே கேத்தோடு இருக்குது,
கீழே ஆனோடு, ஃபோக்கஸிங் காயில், இருபுறமும் ஃபோக்கஸிங் காயில் இருக்கு. அதுக்கு கீழே வந்து டிஃப்ளெக்ஷன் காயில், அதுக்கு கீழே ஒர்க் பீஸ். இந்த அமைப்பு எல்லாமே ஒரு ஒரு வேக்யூம் சேம்பரில் தான் இருக்கும். இந்த ஒர்க் பீஸ்லாம் ஒரு வேக்யூம் சேம்பரில் தான் நம்ம வச்சு வெல்டிங் பண்ணணும். அப்போ தான் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற காற்று வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது, இந்த வெல்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இந்த ஒர்க் பீஸ் வந்து எலக்ட்ரான் கன்னுக்கு, அதாவது எலக்ட்ரான் கன்னுக்கு கீழே தான் இருக்கணும். இந்த அமைப்பு ஒரு எலக்ட்ரான் கன்னில் பொருத்தப்பட்டு இருக்கும். ஸோ டங்ஸ்டன், ஃபிலமெண்ட், கேத்தோடு, ஆனோடு, ஃபோக்கஸிங் காயில் இவைகள் அனைத்தும் எலக்ட்ரான் கன் என்ற ஒரு அமைப்பில் இருக்குது. எல்லாமே சேர்ந்து தான் நம்ம எலக்ட்ரான் கன்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் ஃபிலமெண்ட் குறைந்த வோல்ட் மின்சாரத்தால் வெப்பப்படுத்தப்படும் போது, அதாவது 2000 டிகிரி செல்சியஸில் இந்த ஃபிலமெண்ட் வெப்பப்படுத்தப்படும் போது நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான்கள் வெளியிடப்படுகிறது. அது ஆனோடு ஹோல் வழியாக செலுத்தப்படுகிறது. இந்த ஃபோக்கஸ் லென்ஸ் மூலம் எலக்ட்ரான் பீமை ஒர்க் பீஸ் மீதும் செலுத்தும் போது எலக்ட்ரான்களின் இயக்க ஆற்றல் வெப்பாற்றலாக மாறி மெட்டல்களை உருக்கி வெல்டு செய்யப்படுகிறது. இந்த மின்னாற்றல் இயக்காற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த இயக்காற்றல் வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு காரணமாக எலக்ட்ரான்கள் அதிக வேகத்தில் ஃபோக்கஸிங் காயிலை சென்று அடைகிறது. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் உள்ள இந்த மின்னழுத்த வேறுபாடு காரணமாக எலக்ட்ரான்கள் அதிக வேகத்தில் ஃபோக்கஸிங் காயிலை சென்று அடைகிறது. ஃபோக்கஸிங் காயில் வந்து மேக்னெட்டிக் லென்ஸாக செயல்பட்டு எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ஜாப்பின் மீது ஒரு பாயிண்டில் குவிய செய்கிறது. அந்த எலக்ட்ரான் கதிர்களை வந்து ஒரு பாயிண்ட்ல குவிய செய்கிறது. இது இந்த பாயிண்டின் விட்டம் 0.8 mmலேருந்து 1 mm வரைக்கும் இருக்கும். இந்த எலக்ட்ரான் பீமோடைய டயாமீட்டர் வந்து 0.8 mmலேருந்து 1 mm வரைக்கும் இருக்கும். இவ்வாறு எலக்ட்ரான் பீம் ஒரு பாயிண்டில் குவிவதால் வெப்பம் ஏற்பட்டு வெல்டு செய்யப்படுகிறது. எலக்ட்ரான் பீம் வந்து ஒரு பாயிண்ட்ல குவிகிறதுனால வெப்பம் ஏற்பட்டு வெல்டு செய்யப்படுகிறது. தேவைப்பட்டால் டிஃப்ளெக்ஷன் காயிலை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரான் பீமின் திசையை மாற்றி அமைக்கலாம். நம்ம எங்க ஜாப் வெல்டிங் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் காயிலை யூஸ் பண்ணி அந்த ஜாப் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் பீம் கதிர்களை செலுத்தலாம். வெல்டு ஆழம் மற்றும் அகலம் 10:1 அளவுல இருக்கும். வெல்டு ஆழம் 10 mmனா 10 பங்குன்னா அகலம் வந்து 1 பங்கு இருக்கும். ஸோ ஆழம் மற்றும் அகலம் முறை 10:1 அளவுல இருக்கும். வெல்டர் மிஷினுக்குள் வேலையை கண்காணிக்க, இந்த நம்ம ஜாப்பை வந்து எப்படி வெல்டிங் ஆகிருக்கு, குறைபாடு இல்லாமல் வெல்டிங் ஆகிருக்கா, கரெக்டாக வெல்டிங் ஆகிருக்கான்னு கண்காணிக்கிறதுக்கு ஆப்டிக்கல் மிரர் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆப்டிக்கல் மிரர் வழியா நம்ம வந்து வெல்டர் வந்து அந்த வெல்டு சேம்பர் வேக்யூம் சேம்பருக்குள்ள எப்படி வெல்டிங் ஆகுதுன்னு நம்ம ஒரு வெல்டர் கண்காணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரான் அடுத்தது ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் பீம் வெல்டிங். இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து எவ்வாறு ஒர்க் ஆகுது, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் கேபிள், பயாஸ் கப், கேத்தோடு, பிரைமரி ஆனோடு, எலக்ட்ரான் பீம், ஃபோக்கஸிங் காயில், டிஃப்ளெக்ஷன் காயில், அந்த ஒர்க் பீஸு, ப்ரீசம், டெலஸ்கோப் ஃபார் வீவிங் ஃபார் வெல்டர், இதெல்லாம் இந்த அமைப்பை கொண்டிருக்கிறது. அதாவது இன்னொரு வாட்டி பார்ப்போம். இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கினுடைய மிஷின் வந்து எலக்ட்ரான் கன்னு வந்து என்னென்ன பார்ட்டுகளை கொண்டுள்ளது. ஹை வோல்டேஜ் கேபிள், கேத்தோடு, பயாஸ் கப், பிரைமரி ஆனோடு அண்ட் எலக்ட்ரான் பீம், ஃபோக்கஸிங் காயில், டிஃப்ளெக்ஷன் காயில், இதெல்லாம் இருக்கு.
வெல்டு பீடு நம்ம வந்து ஒர்க் பீஸை அந்த டிஃப்ளெக்ஷன் காயிலுக்கு நேராக நம்ம வைக்கிறோம். அடுத்தது பிரிசம். இது வந்து எதுக்குன்னா, இந்த ஆப்டிக்கல் மிரர் எதுக்குன்னா, ஒரு ஜாப் வந்து வெல்டிங் கரெக்டாக நடக்குதான்னு நம்ம வந்து ஒரு வெல்டர் வந்து அதில் வியூ பண்ணலாம். இது எவ்வாறு ஒர்க் பண்ணது நம்ம பார்ப்போம். ஸோ எலக்ட்ரான் பீம் வந்து வெல்டிங் எக்யூப்மெண்ட் வந்து A electron beam welding machine consists of basically of following components. எத்தனைன்னா ஒரு எலக்ட்ரான் பீம் கன், வேக்யூம் சேம்பர், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மட்டும் 3 வகையா இதுல இருக்கு. இந்த எலக்ட்ரான் கன்ல என்னென்ன இருக்கும், எலக்ட்ரான் பீம்ல என்னென்ன இருக்கும்? The most electron beam guns used are the triode type. Most electrons beam guns are used are the triode type தான் யூஸ் பண்றாங்க. It consists of tungsten filament, anode, cathode and focusing coil. எலக்ட்ரான் பீம் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும், அதில் ஆனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும், அது ஃபோக்கஸிங் காயில் இருக்கும். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸ் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து tungsten filament units electrons when it is heated in a vacuum chamber to 2000 degrees Celsius. இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து 2000 டிகிரி அளவிற்கு வெப்பப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வெப்பத்தை வெளியிடுகிற அளவுக்கு ஹீட் பண்ணப்படுகிறது, கரண்ட் கொடுக்கப்படுகிறது. The electrons carry a negative charge and are repelled by the cathode electrode and are made to pass through the சென்ட்ரல் ஹோல் ஆஃப் த ஆனோட். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து கேத்தோட எலக்ட்ரோடு மூலமாக ரிப்பல் ஆகி அது வந்து ஒரு அது கேத்தோடு வழியாக அந்த ஆனோடு கேத்தோடு அந்த எலக்ட்ரான் ஃபிலமெண்ட்லேருந்து உருவாக்கப்படும் எலக்ட்ரான்கள் கேத்தோடு வழியாக வந்து அதோடு எதிரொலிக்கப்பட்ட ஆனோடு ஹோல் வழியாக வெளிவருகிறது. The electrons are greatly accelerated by the potential difference between anode and cathode. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் உள்ள அதிக அழுத்த வேறுபாட்டால், மின்னழுத்த வோல்டேஜ் வேறுபாட்டால் இது அந்த எலக்ட்ரான்கள் ஆக்சிலரேட் முடுக்கம் பெறுகிறது. Then the beam is focused by the lens. அந்த அப்படி வருகின்ற அந்த எலக்ட்ரானை வந்து இந்த லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸிங் காயில் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணுகிறது, அது ஜாப்பு மேலே ஃபோக்கஸ் பண்ணுகிறது. த பர்பஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நேரோ பீம். த பீம் இஸ் ஃபோக்கஸ்டு லென்ஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோக்கஸிங் காயில். அது வந்து டிஃப்ளெக்ஷன் காயில் மூலமாக நம்ம வந்து ஜாப்பு மேலே செலுத்துகிறோம். அடுத்தது வேக்யூம் சேம்பர். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேக்யூம் சேம்பர் இருக்கு. வேக்யூம் சேம்பர் வந்து அதில் உள்ள காற்றெல்லாம் நீக்கப்பட்டு வெற்றிடமாக ஆக்கப்படுகிறது. வேக்யூம் சேம்பரில் 10⁻⁻5 டார் என்ற அளவில் வேக்யூம் செய்யப்படுகிறது. இதன் வடிவம் மற்றும் சைஸ் தேவையை பொறுத்து அமைக்கப்படுகிறது. நம்ம ஜாப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதனுடைய வேக்யூம் சேம்பரினுடைய சைஸை நம்ம டிசைன் பண்ணப்படுகிறது. வேக்யூம் செய்வதனால் எலக்ட்ரான்கள் காற்றில் உள்ள மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது தடுக்கப்படுகிறது. நம்ம வேக்யூம் பண்றதுனால காற்றில் உள்ள எலக்ட்ரான்களை எந்த ஒரு மூலக்கூறும் பாதிக்காது. அதனால எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து எந்த ஒரு மூலக்கூறும் தடுக்காது, பாதுகாப்பான முறையில் வெல்டிங் செய்யப்படுகிறது. வேக்யூம் செய்வதனால் எலக்ட்ரான்கள் காற்றில் உள்ள மூலக்கூறுகளினால் சிதறடிக்கப்படுவது தடுக்கப்படுகிறது. டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஆக்சிடைசிங்கிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இது வந்து ஆக்சிடைசிங் என்ற வெல்டிங் குறைபாடுகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. எலக்ட்ரான் பீம் வெல்டிங் மிஷின் உட்புற சுவர்களில் லீட் பூசப்பட்டிருக்கும். அந்த பீம் வெல்டிங்ல அந்த எலக்ட்ரான் பீம் வந்து உட்புற சுவர்ல லீடுங்கிற ஒரு காரியம், அந்த லீடுங்கிறது பூசப்பட்டிருக்கும். எதனாலன்னா கதிர்கள், இந்த எலக்ட்ரான் பீம் கதிர்களில் ஏற்படும் ஆபத்தை தடுப்பதற்காக இதை பூசப்பட்டிருக்கிறது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். Each mission is equipped with some form of transfer system to provide movement for the gun and work.
அதாவது ஒர்க்கை வந்து நம்ம வந்து உள்ளார வந்து செலுத்தும் போது, இந்த ஒர்க்கை வந்து நம்ம உள்ளார அந்த ஜாப்பை வந்து வேக்கம் சேம்பரில் வந்து அதை மூவ் பண்ணுறதுக்கு வெல்டிங் தகுந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்கிற அமைப்பை பயன்படுத்துகிறோம். த சிஸ்டம் ஆர் யூஸ்வலி டிரைவன் பை டிசி மோட்டார்ஸ். டிசி மோட்டாரை கொண்டு இது இயக்கப்படுகிறது. ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். அந்த ட்ராலியில் அந்த ஜாப்பை வச்சு நம்ம மூவ் பண்ணுறோம். The system are usually driven by DC motor which control position, location and velocity of both the gun and the work. அந்த கன்னையும் அந்த ட்ராலியையும் நம்ம வந்து டிசி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது இந்த எந்திரத்தில் உள்ள ஒரு அறையில் திரும்பி பார்ப்போம். இந்த எந்திரத்தில் உள்ள அறையில் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பயன்படுத்தப்பட்டு எலக்ட்ரான் பீம் உருவாகிறது. இந்த எந்திரத்தில் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் மிஷினில் ஒரு அறையில் ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அதாவது மேலே ஒரு பயன்படுத்தப்பட்டு எலக்ட்ரான் பீம் உருவாகிறது. எமிட்டரிலிருந்து வெளிப்படும் இந்த எலக்ட்ரான்கள் ஒரு ஆனோடு ஒரு காலம் வால்வு டயப்ராம் மூலமும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் லென்ஸ் மூலமும் பாய்கிறது. இந்த மேக்னட்டிக் லென்ஸ் அதிக ஆற்றல் மிக்க எலக்ட்ரான் பீமை ஒருமுகப்படுத்த பயன்படுகிறது. இந்த பீம் அதிக வெப்ப செறிவை கொண்டுள்ளது. வெல்டு செய்யப்பட வேண்டிய ஜாப்பானது ஒரு வேக்கம் சேம்பரில் மேக்னட்டிக் லென்ஸுக்கு கீழ் வைக்கப்படும். எலக்ட்ரான் பீம் கீழ் நோக்கி இந்த வேக்கம் மேக்னட்டிக் லென்ஸ் கீழ் வைக்கப்படும். வெல்டு செய்யப்பட வேண்டிய ஜாப்பானது நம்ம ஒரு வேக்கம் சேம்பருக்கு மேக்னட்டிக் லென்ஸு கீழே வைக்க போகிறோம். அப்போ வைக்கும்போது எலக்ட்ரான் பீமை கீழ் நோக்கி செலுத்தலாம் அல்லது டிஃப்ளெக்ஷன் காயில் மூலம் பயன்படுத்தி வேறு திசையில் நம்ம விலகச் செய்யலாம். ஜாப்பு எங்கே இருக்கோ அதன் மூலம் நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் காயிலை பயன்படுத்தி நம்ம வெல்டு செய்யலாம். தேவைப்படும் இடங்களில் நாம் வெல்டு செய்யலாம். வெல்டிங் வெற்று அறையில் செய்யப்படுகிறது. வெல்டிங் வந்து ஒரு வேக்குவம் அறையில் தான் செய்யப்படுகிறது. காரணம், காற்று இருந்தால் அது எலக்ட்ரான் பீமுடன் தலையிட்டு வெல்டிங் செயலை பாதிக்கும். பொதுவாகவே காற்றில் வெல்டிங் பண்ணோம்னா அது காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து வெல்டிங்கை பாதிக்கும். இப்போ வேக்குவம் சேம்பர்ன்றதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம வெல்டும் என்று எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு தரமான வெல்டிங் கிடைக்கிறது. மேலும் வெற்று அறையில் கதிர்வீசல் அபாயங்களிலிருந்து கவசமாக செயல்படுகிறது. நம்ம வெற்று அறையில் அந்த கதிர்வீச்சு வந்து ரேஸ் வந்து அந்த அபாயம் வந்து நமக்கு கவசமாக செயல்படுகிறது. ஆதார உலகத்தை உருக்குவதற்கு அதாவது ஜாப்பை உருக்குவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மின்னோட்டம் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. நம்ம வந்து கெப்பாசிட்டர் மூலமாக உள்ள கரண்ட்டை குறைவாகவோ அல்ல அதிகப்படுத்தவோ செய்தோம்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் பீமுடைய வெப்ப ஆற்றல் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இணைப்பில் வெல்டு செய்யப்படும் அதாவது ஜாயிண்ட்ல வெல்டு செய்யப்படும் பகுதியை வெல்டு செய்பவர் ஆப்டிக்கல் மிரர் மூலம் பாதுகாப்பான முறையில் வெல்டிங் பகுதியை காணலாம். நம்ம ஆப்டிக்கல் மிரர் மூலம் நம்ம வந்து தேவையான வெல்டிங்குமே நம்ம செஞ்சிருக்கோமா அப்படின்றது வெல்டர் பார்த்துக்கலாம். இணைக்கப்பட வேண்டிய பாகங்கள் இறுக்கமாக பொதுவாக வந்து இந்த வேக்குவம் சேம்பரில் ஜாப்பு வந்து நல்லா வந்து ஹோல்டரில் இணைக்கப்பட வேண்டிய பாகங்கள் இறுக்கமாக பிடிக்கப்பட வேண்டும். அவை ட்ராலி மூலம் வேக்குவம் சேம்பரில் நகர்த்தப்பட வேண்டும். அது வந்து ட்ராலி மூலமாக அதை வந்து ஜாப்பினுடைய மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். எலக்ட்ரான் கற்றை வெளிப்படுத்தும் கதிர்வீசல் ஆபத்தை தடுக்க எந்திரத்தின் உட்புறத்தின் சுவர்கள் காரியம் மூலம் பூசப்பட்டிருக்கும். அந்த சுவர் ஃபுல்லாக நம்ம காரியத்தின் லீடு மூலமாக பூசப்பட்டிருக்கும். அடுத்தது வெல்டிங். இதுதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரான் பீம் வெல்டிங். இன்னொரு சொல்கிறேன். மேலே ஹை வோல்டேஜ் கேபிள் இருக்குது. இதில் வந்து இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபிலமெண்ட் இருக்குது, பயாஸ்ன்னு இருக்குது, ஆனோடு இருக்குது. ஆனோடு அண்ட் அருகில் கேத்தோடு இருக்குது. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில உள்ள பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் ஹை வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாட்டால்
அந்த ஒளிக்கற்றையானது ஆக்சிலரேட் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்தது ஆப்டிகல் மிரர்ஸ் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் காயில் இருக்குது, ஃபோக்கஸிங் காயில் இருக்குது, டெலஸ்கோப் ஃபார் வியூ, நம்ம எப்படி வெல்டிங் அடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டெலஸ்கோப் இருக்குது. ஸோ இவ்வளவும் அந்த அந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் மிஷினில் இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம வெல்டிங் செய்கிறோம். அந்த வெல்டிங் செய்யும்போது இந்த வெல்டிங்கில் வந்து என்ன டிஃபெக்ட்ஸ் வரும்? வெல்டிங் டிவைட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இது வெல்டிங் அடிக்கும் பொழுது தரமான வெல்டிங் பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் பொராசிட்டி என்கிற வெல்டு குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. வெல்டு மெட்டல்களின் பரப்புகள் சரியாக சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதால், சில சமயம் சுத்தம் செய்யாமல் இருந்ததால், சரியாக வேக்கம் செய்யப்படாமல் இருந்தாலும் அந்த பொராசிட்டி என்பது ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்த ஃபோக்கஸ் கரண்ட்டு அல்லது ஃபோக்கல் பொசிஷன் டிஃப்ளெக்ஷன் காயில் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ அந்த கரண்ட்டையும் அந்த பொசிஷனையும் மாற்றி அமைப்பதன் மூலம் பொராசிட்டியை கட்டுப்படுத்த முடியும். வெல்டு மெட்டல்களின் பரப்புகள் சரியாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்தாலோ அல்லது வேக்குவம் சரிவர செய்யப்படாமல் இருந்தாலோ நம்ம இதை பொராசிட்டி என்கிற குறைபாடு ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்த ஃபோக்கஸ் கரண்ட்டு அல்லது ஃபோக்கஸ் பொசிஷன் எதையாவது மாற்றி அமைப்பதன் மூலம் நம் பொராசிட்டியை நாம் கட்டுப்படுத்த முடியும். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் வந்து இது பொராசிட்டியை வந்து எவ்வாறு ஏற்படுகிறதோ எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தா, அடுத்தது கிராக்கிங் என்கிற ஒரு குறைபாடு ஏற்படுகிறது. எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் 2 வகையான கிராக்குகள் ஏற்படுகின்றன. ஸ்டீலை வெல்டு செய்யும் பொழுது ஏற்படும் அசுத்தங்களான சல்பர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சேர்மங்கள் உருவாவதால் இவ்வகை கிராக் ஏற்படுகிறது. பொதுவாக ஸ்டீலில், கார்பன் ஸ்டீலில் சல்ஃபர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தனிமங்கள் சேர்மங்கள் இருந்தாவே அவையெல்லாம் வந்து கிராக்குங்கிற ஒரு டிஃபெக்ட்ஸை உருவாக்கும். ஸோ இந்த கிராக்கில் வந்து 2 வகையான எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் 2 வகையான கிராக்குகள் ஏற்படுகிறது. ஒன்று சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங், நெக்லஸ் கிராக்கிங். பட் சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் அப்படின்னா என்னன்னா, ஸ்டீலை வெல்டு செய்யும்போது சல்பர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சேர்மங்கள் உருவாவதால் இவ்வகை கிராக்கு ஏற்படுகிறது. இதை சரி செய்ய குறுக்குவச பீமை, அதாவது டிரான்ஸ்வர்ஸ் பீமை ஏற்படுத்தி கிராக்கை குறைக்கலாம். நம்ம டிரான்ஸ்வர்ஸ்னா அகல வாக்கில் நம்ம வெல்டிங் பண்ணி அதை வந்து நம்ம குறைக்கலாம். அடுத்தது நெக்லஸ் கிராக்கிங். பெரும்பாலும் இந்த கிராக்கிங் டைட்டானியம் கலவைகள், டைட்டானியம் மெட்டல்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல் அலாய்ஸு மற்றும் கார்பன் ஸ்டீல் போன்ற மெட்டல்களை வெல்டு செய்யும் போது ஏற்படுகிறது. நெக்லஸ் கிராக்கிங் என்கிற குறைபாடு வந்து டைட்டானியம் அலாய்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய்ஸு, நிக்கல் அலாய்ஸ் மற்றும் கார்பன் ஸ்டீல்களை வெல்டு செய்யும் போது ஏற்படுகிறது. இது முக்கியமாக குறுகிய அகலமுடன், நம்ம இந்த வெல்டிங்கை வந்து குறுகிய அகலமுடன் அதிக ஆழத்தில் செய்யப்படுவதால் ஏற்படுகிறது. எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து அகலம் குறைவாகவும் ஆழம் அதிகமாகவும் செய்கிறோம். அதனால இது என்ன ஆகுதுன்னா, இந்த நெக்லஸ் கிராக்கிங் என்கிற ஒரு குறைபாடு ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்கு நம்ம வந்து வெல்டு பீடினுடைய அகலத்தை அதிகப்படுத்த வேண்டும். வெல்டிங் பீனுடைய அகலத்தை அதிகப்படுத்தினால் நெக்லஸ் கிராக்கிங் என்கிற குறைபாடு தவிர்க்கப்படும். ஸோ இது அந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கினுடைய நன்மைகள் என்னென்ன அட்வான்டேஜஸ் இதில் இருக்கு? The weld zone and the heat affected zone are relatively small in electron beam welding. இந்த வெல்டு zone இருக்குல்ல, அது வந்து ஹீட் அஃபெக்டட் zone வந்து ஆர் ரிலேட்டிவ்லி ஸ்மால். அதாவது ரொம்ப நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஜாப்பினுடைய மெட்டல் பகுதியை பாதிக்காது. வெல்டு அடிக்கிற பகுதியில் மட்டும்தான் ஹீட் இருக்கும். அது பக்கத்தில் ஹீட் அஃபெக்டட் zone ரொம்ப குறைவாக இருக்கும். உருமாற்றம் ஏற்படுவது, இதில் டிஸ்டோர்ஷன் ஏற்படாது. டிஸ்டோர்ஷன் அவைட் ஒன்லி ஃப்ரீ, ரொம்ப டிஸ்டோர்ஷன் உருமாற்றம் வெல்டிங் அடிக்கிறதுனால உருமாற்றம் ஏற்படாது. எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் இன் அச்சீவிங் டீப் பெனிட்ரேஷன். அதாவது ஆழமான வெல்டிங்க்கு, ஆழமான பெனிட்ரேஷனுக்கு இந்த வெல்டிங் மிகவும் பயன்படுகிறது. ஆழமான ஊடுருவல் வெல்டிங்க்கு இது ரொம்ப பயன்படுகிறது. ஸ்டீல் பிளேட்
ஒரு 100 mm திக் உள்ள வெல்டிங் பிளேட்டை வந்து ஒரே பாஸில் நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். 100 mm கனம் உள்ள ஒரு வெல்டிங் ஆன் ஸ்டீல் பிளேட் 100 mm thick weld can be made in one pass at the speed of 170 mm by minute with penetration. 100 mm உள்ள ஸ்டீல் பிளேட்டை ஒரு நிமிடத்திற்கு 170 mm நீளத்திற்கு வெல்டிங் செய்யலாம். ஸ்பீட் ஆஃப் வெல்டிங் இஸ் ஹை, நோ porosity அண்ட் கண்டாமினேஷன். இதில் வந்து உருமாற்றம் ஏற்படுவதில்லை. ஃபில்லர் ராடு மற்றும் ஃப்ளெக்ஸு தேவையில்லை. ஃபில்லர் ராடு மற்றும் ஃப்ளெக்ஸு தேவையில்லை. மெல்லிய மற்றும் தடித்த மெட்டல்களை வெல்டு செய்ய முடியும். வேறுபட்ட மெட்டல்களை வெல்டு செய்ய முடியும். குறுகிய அகலத்துடன் ஆழமான வெல்டு செய்ய முடியும். குறுகிய அகலத்துடன் ஆழமான வெல்டிங் செய்யலாம். வேறுபட்ட மெட்டல்களை நம்ம வெல்டு செய்யலாம். வெவ்வேறு வகையான ஒரே மாதிரி மெட்டல்களுடன் இல்லாமல் வெவ்வேறு வகையான மெட்டல்களை கொண்டு நம்ம வெல்டு செய்யலாம். இது பொதுவாக டங்ஸ்டன், மாலிப்டினம், டைட்டேனியம், பெரிலியம், ஜிர்கோனியம் போன்ற மெட்டல்களை வெல்டு செய்ய முடியும். இதெல்லாம் வந்து அதிக ஹார்ட்னஸான மெட்டல்கள். டங்ஸ்டன் ரொம்ப ஹார்ட்னஸான மெட்டல். டைட்டேனியம், ஜிர்கோனியம் போன்ற ஹார்ட்னஸான மெட்டல்லாம் நம்ம இதில் வந்து ஈஸியாக வெல்டிங் செய்யலாம். அதிக வேகத்தில் வெல்டிங் செய்யலாம். த ஸ்பீட் ஆஃப் வெல்டிங் இஸ் ஹை. அதிக வேகத்தில் வெல்டிங் செய்யலாம். அதாவது 100 mm பிளேட்டை வந்து ஒரு நிமிடத்திற்கு 170 mm நீளத்திற்கு வெல்டிங் செய்யலாம். இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னன்னா, த எக்யூப்மெண்ட், த காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் இஸ் ஹை. த காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் வந்து ஹை, இது அதிக செலவாகும். மிகப்பெரிய வேலைகள் செய்யப்படுவதற்கு காரணம், மிகப்பெரிய வேலைகள் செய்யணும்னா நம்ம வேக்யூம் சேம்பர் அறை வந்து பெருசாக, ஒர்க்கிங் சேம்பர் அறை வந்து மிக பெரிதாக தேவைப்படும். அவ்வாறு செய்தோம்னா அதனுடைய விலை அதிகமாகும். இயந்திரத்தின் விலை மிக அதிகமாக இருப்பதாலும் கரண்ட் செலவு அதிகமாக இருக்கிறதுனால காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் இஸ் வெரி ஹை. Job is limited in size as per the work chamber dimension, and abstracted joints cannot be welded because electron beam travels in straight line. கடினமான ஜாயிண்ட்டுகளை நம்ம வந்து இதில் வந்து வெல்டிங் செய்ய முடியாது. ஏன்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வருகிறது. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது? ஸ்டீம் பாய்லர் டியூப்ல பயன்படுகிறது. ஸ்டீம் டர்பைன் எல்லாம் பயன்படுகிறது. ஏர்கிராஃப்ட் இதில் பயன்படுகிறது. ராக்கெட்ஸில் பயன்படுகிறது. ஆட்டோமொபைல் பாகங்கள் செய்கிறதுக்கு இது பயன்படுகிறது. சார், இதோட இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கு, லேசர் பீம் வெல்டிங் மற்றும் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன், அப்ளிகேஷன்லாம் பார்த்தோம். இதோட சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு.